1997ஆம் ஆண்டு ரசிக மன்ற முதல் பெண் ரசிகை என்ற பட்டத்தோடு கம்பீரத்தோடு வலம் வந்த எனக்கு நீங்க ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்க ஒரு அணியா நீங்க இந்த ஆடையை நீங்க அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. எந்த அரசியல்வாதிகளும் எந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்லை. எங்க தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எம்மா நீ பிறந்ததே 86ல் தான், 97ல் நீ 11 வயசு பாப்பா. இந்தியாவிலே முதல் பெண் ரசிகைன்னு பட்டம் வாங்கிட்டு கம்பீரமாக வந்தாங்களாம். ஏன்னா பொய்யை தவிர எதுவுமே பேசக்கூடாது முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களா? இவனுங்க தன்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாக காமிச்சுக்கிறதுக்காக நாங்கள் தலைவரோட 25 வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம் 30 வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம் பானுங்க. உண்மை என்னன்னு பார்த்தா 8 வயசு 10 வயசுலேருந்து இவனுக்கு லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறானுங்க. வீட்டில் இவங்க டவுஸ்லோ டான்ஸ் ஆடுறதுலாம் இவனோட அரசியல் ஹிஸ்ட்ரியில் சேர்த்துக்கிறானுங்க. என்னமோ உங்கள் அண்ணன் தான் முஸ்லீம் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புரட்சி பண்ண மாதிரிலாம் பேசக்கூடாது. திமுகவில் ராஜ்யசபா எம்பி சல்மா மேடம் இருக்காங்க. இப்போ திமுகவில் இருக்க நிலோஃபர் கஃபீல் அதிமுக பீரியடில் அமைச்சராகவே இருந்தாங்க. உங்களை எதிர்த்து போட்டிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் கூட ஒரு முஸ்லீம் பெண் தான். உங்கள் அண்ணன் உங்களுக்கு கட்சியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததெல்லாம் எல்லா முஸ்லீமுக்கு பெருமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அப்படியே பிஜேபியோட டாக்கிங் பாயிண்ட்ஸு. நாங்கள் ஒரு தலித் பெண்ணை பிரசிடென்ட் ஆக்கிட்டோம் பாருங்க. ஆனால் அவங்கள புது பார்லிமெண்ட் ஓப்பனிங்கும் கூப்பிட மாட்டானுங்க, இந்த ராம் மந்திர் ஓப்பனிங்கும் கூப்பிட மாட்டானுங்க. ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு நாங்கள் அந்த கம்யூனிட்டிக்கே ஹெல்ப் பண்ணிட்டோன்னு சொல்கிறதெல்லாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸு. படிக்காமல் ப்ரெடாமினெண்ட்டாக கல்ஃபுக்கு லேபர் ஜாபாக போயிட்டு இருந்த முஸ்லீம் கம்யூனிட்டியில் இன்றைக்கி 3.5% இடஒதுக்கீடு கொடுத்து டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆக்குனது முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அதுக்கு ஓட்டுக்காக பண்ணது கிடையாது. இது உண்மையிலே கம்யூனிட்டி அப்லிஃப்ட்மெண்ட்காக பண்ணது. இப்போ அதில் படித்து வந்தவனே அவரை கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு. நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம்னா அவன் எப்போதும் நம்மளுக்கு நன்றியோடு இருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் செஞ்ச நன்மை இதெல்லாம். உங்கள் நொன்ன கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் பேசினாரா? மூடிட்டு தானே இருந்தார். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் மூடிட்டு இருங்க. உங்களுக்கு பதவி கொடுத்தனால நீங்கள் அவளை பற்றி புகழ்ந்து பேசிட்டு போகலாம். இதுக்காக ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிக்கே ஹெல்ப் பண்ணிட்டாரெலாம் பேசக்கூடாது. அப்புறம் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசினா நான் சொல்கிறேன். இஸ்லாத்தில் பெண்கள்லாம் கருப்பு கலரில் புர்கா போட்டு போவாங்க. ஏன்னா யாரோட அட்டென்ஷன் நம்ம மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கலருமே இல்லாமல் கருப்பில் போவாங்க. நீங்கள் மாடு முட்டுற அளவுக்கு இந்த கலரை போட்டுக்கிட்டு ரோட்லலாம் போயிடாதீங்க. எய்த்தாப்பில் கண்ணு கூசி காரை ஏற்றிட போகிறான் மேலே.